ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்டிடியூட் கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சன் வந்து 250 கரன்சி நோட் வச்சுருக்காங்க. அதில் வந்து என்னென்ன காம்பினேஷன்னா, ₹50 இருக்குது டினாமினேஷனு, ₹10 டினாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வச்சுருக்க டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4500ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து அல்ஜிப்ரா மெத்தட்லேயோ வேறு ஏதோ ஃபார்முலா வச்சு போட்டோம்னா கண்டிப்பாக இட் டேக் சம் டைம். அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில். சரிங்களா? இதில் 170, 220 அப்ஜெக்டிவ் டைப் தான். 150, 200 கொடுத்துருக்குறாங்க. 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தோன்னே அழகாக நீங்கள் மைண்டு கண்டிப்பாக உங்களுக்கு கெஸ் பண்ணணும். இங்கே 200 இருக்குது. ஸோ ₹10 நோட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. மொத்தம் அவர் கையில் வச்சுருக்க நோட்டோட எண்ணிக்கை வந்து 250. ரைட்டுங்களா? ஸோ ₹10ம் ₹50. இப்போ நீங்கள் வந்து 150 வச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னு வச்சுங்களேன், 150 ₹10 அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் 150 to 10 1500 தான் வரும். ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 100 × 50 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது மேட்ச் ஆகாது. 220யும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகாது. ஸோ 170 அதே மாதிரி பாருங்கள் மேட்ச் ஆகாது. 200 போட்டிங்கன்னா 200 × 10 ₹2000 இருக்கும். மீதி 50 × 50 2500. ஸோ ரெண்டையும் சம் பண்ணிங்கன்னா 4500. இப்போ கண்டிப்பாக ₹10 நோட்டோட எண்ணிக்கை வந்து 200 தான். ஸோ இந்த மெத்தடில் வச்சு சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ எவ்ரிஒன். தேங்க்யூ ஸோ மச்.